அனைவருக்கும் வணக்கம். நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஏஐ அரவுண்ட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்க பத்தி பார்த்தோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ஏஐ அதாவது ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஒண்ணொண்ணா பார்ப்போம். நான் இப்ப வந்து ஸ்லைடுக்கு போறேன். இன் பிட்வீன் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டரப்ட் பண்ணலாம். யூ கேன் லைக் அன்மியூட் ஆர் சேட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென் ஏஐ. ஸோ ஜென் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு நாம்ப ஒரு கொயரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறோம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே நேத்து கூட நான் டிஸ்கஸ் பண்ணேன். இப்ப ஒரு ஒரு கொயரீஸ் வந்து எனக்கு வேணும். இப்ப நெறைய இது பார்த்தீங்கன்னா, இப்ப ஜியோ, ஏர்டெல் அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர் கேர் அந்த Flipkart, Swiggy அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் கேர் இருக்கு. ஸோ இதுல சேட்பாட் மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ப ப்ராடக்ட்டோட ரிலேட்டட் கொயரீஸ் குடுக்கும் பொழுது, அந்த சிஸ்டம் ரெஸ்பாண்டட் ஆன்ஸர் வந்து வரும். சிஸ்டம் வந்து ரெஸ்பாண்ட் பண்றீக்கும். அதாவது நம்ம ஹியூமன் பண்ண மாட்டாங்க. சிஸ்டம் வந்து அதுக்கான ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரெஸ்பான்ஸ் மாரி குடுக்கும். ஓகே. ஸோ அந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஒரு ஒரு கொஸ்டின் குடுக்குறீங்க. இல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எனக்கு இது வேணும் அப்படிங்கிற மாரி நீங்க கேட்கிறீங்க ஒரு டூல் கிட்ட. அந்த டூல் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அந்த என்ன நீங்க கேட்கிறீங்களோ அதுக்கான ரெஸ்பான்ஸ குடுக்கும். அதுதான் ஜென்ரலா. இப்ப டைப் ஆஃப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு ஏஐக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு டைப்பு. இதுல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்ண முடியும்? நீங்க வந்து டெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம், இமேஜ கிரியேட் பண்ணிக்கலாம், ஆடியோ கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி. ஸோ என்ன வேணாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணி குடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நம்பளோட பேட்டர்ன் அதாவது என்ன பேட்டர்ன்லாம் நம்ப குடுக்குறோமோ, அந்த பேட்டர்ன்லருந்து லேர்ன் பண்ணி, அ அது அது மூலியமா தான் நமக்கு வந்து ஜெனரேட் பண்ணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்றோம். ஜென்ரலாவே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்றோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு இது வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியேட்டிவ் அசிஸ்டன்ட். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு இருக்கிற கன்டென்ட்ட கிரியேட் பண்ணி குடுக்கிறதா இருக்கலாம். இல்லன்னா, ஒரு கன்டென்ட்ட இமேஜின் பண்ணி, அதாவது நம்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெனரலா சொல்லுவாங்க. ஆ தத்ரூவமா குடுக்குறதுன்னு சொல்லுவாங்க. தத்ரூவமா குடுக்குறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. இருக்கிற கன்டென்ட்ட அப்படியே எடுத்து குடுக்குறது. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ நம்ப ஜென்ரலா ஒரு ஒரு புராண கதைகள எடுத்து ஒரு மூவி எப்படி பண்றாங்க? அதாவது ஒரு இமேஜினேட்டிவா ஒரு எந்த இடத்துல வந்து ஒரு டயலாக் ஆட் பண்றது, எந்த இடத்துல டயலாக் கம்மி பண்றது, அந்த மாதிரி. ஸோ இமேஜினேட்டிவா பண்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரியும் கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இதுல ஜென்ரலா இப்ப பார்த்தீங்கன்னா, என்ன டிஃபரன்ஸ்? இப்ப ட்ரெடிஷனலா நம்ம யூஸ் பண்ற ஏஐக்கும், ஜெனரேட்டிவ் ஏஐக்கும் என்னலாம் டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, பிரைமரி பர்ப்பஸ் எந்த பர்ப்பஸ்க்காக நாம அத வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷனல் ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ், கிளாசிஃபை அண்ட் பிரெடிக்ட் பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நாம கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா இருக்கு. அத அனலைஸ் பண்ணலாம், இல்லாட்டி கிளாசிஃபை பண்ணலாம், இல்லாட்டி பிரெடிக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷனல் ஏஐ யூஸ் பண்றாங்க. அதே இதுல அதாவது பர்ப்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நாம ஒரு புதுசா ஒரு கன்டென்ட்ட கிரியேட் பண்ண போறோம். அது எதிலிருந்து கிரியேட் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆ நெறைய டேட்டா அதாவது நெறைய டேட்டா இல்ல நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே குடுத்திருப்போம். அதிலிருந்து கத்துக்கிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணி குடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, காமன் யூசஸ். எங்கெல்லாம் வந்து காமனா நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாரி, ட்ரெடிஷனல் ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த மாரி அப்ளிகேஷன்ல யூஸ் பண்றோம். அதாவது நம்ப மெயில் கன்டென்ட்லாம் வருதுன்னா, அந்த மெயில் கன்டென்ட் வந்து ஸ்பேமா, இல்ல நாட் ஸ்பேமா அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்றோம். அதுதான் ஸ்பேம் ஃபில்டரிங். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இங்கிலீஷ் டூ தமிழ், தமிழ் டூ இங்கிலீஷ், தமிழ் டூ ஹிந்தி, ஓகே இங்கிலீஷ் டூ தெலுங்கு, இங்கிலீஷ் டூ கன்னடம், இங்கிலீஷ் டூ மலையாளம் இந்த மாரிலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுக்காக யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ராட் டிடெக்ஷன். ஃப்ராட் டிடெக்ஷன்னா வந்து ஏதாவது அப்நார்மல் இல்ல மாலிசியஸ் அந்த மாரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாரி அந்த ஆ அதாவது என்ன சொல்றது? லீகல் டிரான்சாக்ஷனா இல்ல ஆ இல்லீகலான்னு ஏதாவது நடக்குதா? அப்படிங்கிற மாரி டிடெக்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். இதே ஜெனரேட்டிவ் ஏஐல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ கிரியேட் பண்றது,
கண்டென்ட் கிரியேஷன் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்களா ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ சிந்தசிஸ், ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணுறது, ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ஏயில் வரும். ஸோ எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அதாவது ட்ரெடிஷ்னல் ஏல என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஜென்ரேட்டிவ் ஏல என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரசி, ரிலையபிலிட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் இதை 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 தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணுறது. ஜென்ரேட்டிவ் ஏல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, அதாவது என்ன மாதிரி ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது, அதுதான் கிரியேட்டிவிட்டி. அடுத்தது இன்னோவேஷன். இன்னோவேஷன்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற கண்டென்ட் அல்ல இருக்கிறத வந்து ஒரு மெசேஜை எனக்கு இன்னோவேட்டிவா எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஒரிஜினாலிட்டி, இப்போ தேவைப்பட்டால் நம்ம ஒரிஜினலாகவும் எடுத்துக்கணும். அதுதான் இந்த ஜென்ரேட்டிவ் பண்ண போகுது. அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபைஸ் அண்ட் கேட்டகரைஸ், அதாவது ப்ரெடிக்ட் பண்ணலாம், இல்லை கேட்டகரைஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஜென்ரேட்டிவ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்ஸ் ரியலிஸ்டிக் ஆர் இமேஜினேட்டிவ் கண்டென்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு உண்மையான சம்பவத்துக்கான கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். இல்ல நான் ஒரு கதை சொல்லுவோம். அதாவது ஜென்ரலா வந்து பெரியவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்கும்போது கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல, ஒரு ஊர்ல அப்படிங்கிற மாரி ஆரம்பிச்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி ஒரு இமேஜினேட்டிவ் கன்டென்ட் வந்து நம்ம வந்து குடுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேல்யூ அடிஷன். இதில வந்து என்ன வேல்யூ அடிஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்போர்ட் டேட்டா ட்ரிவன் டெசிஷன் அண்ட் ஆட்டோமேஷன். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த டேட்டா ட்ரிவன் டெசிஷன் நம்ம குடுக்கும். பிளஸ் வந்து ஆட்டோமேஷன் பண்ணிக்க முடியும் ட்ரெடிஷனல் ஏஐல. ஜெனரேட்டிவ் ஏஐல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ், அதாவது எனேபிள்ஸ் த கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ் அண்ட் நாவல் ஐடியாஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா வந்து அந்த வேல்யூ அடிஷன்ல வந்து நம்ம பண்ணக்கூடியது. ஸோ இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ட்ரெடிஷனல் ஏஐ வெர்ஸ் generative AI. I hope you understand everyone. Okay. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நெறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜென் ஏஐயோட நெறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த இந்த எல்லா இதுலயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென் ஏஐயோட ரோல் இருக்கு. அதாவது டெலிகம்யூனிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிம் கார்டு எடுத்துக்கங்க. சிம் கார்டுக்கு என்ன ரீசார்ஜ் பண்ணணும்? எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணணும்? உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கா? இல்லையா? ஓகே. இன்டர்நெட் பேக் முடிஞ்சிருச்சா? இல்லையா? ஓகே. ரெக்கமெண்டட் பேக் அந்த மாரி சொல்லலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன்ல வரும். ரீட்டெயில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ப காமர்ஸ் லைக் ரெக்கமெண்டேஷன், ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன், டைனமிக் பிரைஸ் இதெல்லாம் வரும். ஹெல்த் கேர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ரிலேட்டட், மெடிசின் ரிலேட்டட் இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாட்பாட் இருக்கு. அந்த சாட்பாட் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் நான் சிம்பிளா ஒரு குயரி குடுக்குறேன். அதாவது ஐ அம் ஃபீலிங் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அப்ப அந்த நான் ஹெட்டேக்கா இருக்கிறதுக்கு எந்த மாரி மாத்திரை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது ரிப்ளை குடுக்கும். இல்ல என்ன வந்து அ ப்ரிகாஷனரி ஸ்டெப்ஸ் அத குடுக்கும். ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப ஏதாவது ஏதாவது ஒரு டிசீஸ வந்து டயக்னைஸ் பண்ணுதுன்னா, அதுக்கான சம்மரி ரிப்போர்ட். இப்ப டாக்டர்ஸ் வந்து ஒரு ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி குடுக்குறாங்க. அதுக்கான சம்மரி ரிப்போர்ட் அந்த மாரிலாம் போலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர்ல வரும். அதே மாரி தான் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சாரி. ஃப்ராட் டிடெக்ஷன் அந்த மாரி. அதாவது ஃப்ராட் டிடெக்ஷன், கிரெடிட் கார்டு அ இது குடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யார் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற மாரி. லோன் எலிஜிபிலிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம லோன் குடுக்கலாமா? குடுக்கக்கூடாதா? என்ன பேசிக் எலிஜிபிலிட்டி அந்த மாரிலாம் நம்ம வந்து பண்ணலாம். அதே மாரி மேனுஃபேக்சரிங்ல ஜென்ரலாவே பார்த்தீங்கன்னா, ஆ சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த சென்சார்ஸ யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெஷினரியோட வைப்ரேஷன், சவுண்டு, அ டெம்பரேச்சரு, அ வோல்டேஜ், கரண்ட் இந்த மாரிலாம் வந்து நம்ம ஒரு சில பாராமீட்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு வைப்ரேஷனோட சவுண்ட், அதாவது வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் அளவ விட ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு ஒரு 3 மாசம் எனக்கு நார்மலா இருக்கு. இல்ல 4 மாசம் நார்மலா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவு வந்து அதிகமாயிடுச்சு. வைப்ரேஷன் சவுண்ட் வந்து அதிகமாயிடுச்சு. அப்படின்னா, உங்களுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த வைப்ரேஷன் வந்து அந்த ஒரு மெசேஜ் வந்து அலர்ட் மெசேஜ் வந்து குடுக்கும். த மெஷின் இஸ் டூ பி லைக் இஸ் கோயிங் டூ பி என்ன சொல்றது? ரிப்பேர் ஆகப் போகுது. அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதாவது இன்னும் ஒரு 2 நாள்ல ரிப்பேர் ஆயிடும். 3 நாள்ல ரிப்பேர் ஆயிடும். வைப்ரேஷன் வந்து இதா இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பிரெடிக்ஷன வந்து குடுக்கும்.
ஸோ அதே மாதிரி தான் டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன், பிளாக் கிரியேஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. எஜுகேஷன்லேயும் அதே மாதிரி தான். எஜுகேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், 2 மார்க்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை எம்சிக்யூ கொஷினாக இருக்கட்டும், கொஷின் அண்ட் ஆன்சராக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஏஐ யூஸ் பண்ணி பண்ணலாம். என்டர்டைன்மெண்ட் அகெயின் என்ன சொல்கிறது, நம்ம யூடியூப், அந்த நம்ம ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த மாதிரி நீங்கள் என்ன பிரைம் வீடியோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் நிறையா வரும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நிறையா வரும். ஸோ அதை பற்றி வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி, அதாவது ஜென்ஏஐ வந்து அந்த மாதிரி யூஸ் ஆகுது. ட்ராவல்லையும் அதே தான் உங்களுக்கு ஜென்ரலாகவே. ட்ராவலில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராவல் வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ரீச் ஆகுறோம். அங்கே ஹோட்டல்ஸ்லாம் என்ன இருக்கு? அதுக்கான சம்மரி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன இருக்கு? அப்படி ஒரு சம்மரி வந்து நமக்கு சர்ச் பண்ணி கொடுக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ட்ராவல் நம்ம பண்ணிட்டோம்னா, அது அடுத்த தடவ புக் பண்ணும்போது, இல்லை அடுத்த தடவ இது பண்ணும்போது சில ரெக்கமெண்டேஷன்ஸ் வரும். நீங்க இங்கேருந்து இங்கே போலாம், இல்லை இங்கேருந்து இந்த டிக்கெட் வந்து சீப்பா இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் கிரியேஷன்லயும். கன்டென்ட் கிரியேஷன் அகைன் அதே தான். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக்கு இது பண்றது, அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கான ஹெல்ப் எடுத்துக்கிறது, எல்லாமே வந்து ஜென்ஏஐ மூலியமா நம்ம அசிஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஜென்ரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப உங்களுக்கு முன்னையே சொன்ன மாதிரி, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஜஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஜென்ஏஐ. ஓகே. ஜென்ரலா வந்து டெலிகம்யூனிகேஷன், ரீட்டைல், ஓகே, ஹெல்த் கேர், மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, எஜுகேஷன், ஓகே, என்டர்டெயின்மெண்ட், ஓகே, ட்ராவல், கண்டென்ட் கிரியேஷன். தீஸ் ஆர் த சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இது மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் நம்ம ஜென்ஏஐ யுட்டிலைஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாவே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கொயரீஸ் குடுக்கறது வந்து ஜென்ரலாவே ப்ராம்ப்ட். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ப்ராம்ப்ட் எழுதணும்னா, அது வந்து இட் இஸ் நாட் எ ஈஸி டாஸ்க். அதாவது அது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அத நான் ப்ராப்பரான இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராப்பரான கான்டெக்ஸ்ட் அத பேஸ் பண்ணி நான் குடுக்கணும். ஓகே. நான் என்ன கன்டெக்ஸ்ட்ல நான் எதிர்பார்க்கிறேன்? என்ன இன்டென்ட் எனக்கு இருக்கு? ஓகே. அந்த ப்ராப்பர் மீனிங்ஃபுல் ப்ராம்ப்ட் வந்து குடுக்கணும். ஸோ அதுதான். அதனால தான் இத சொல்றாங்க. ஆர்ட் ஆஃப் ரைட்டிங் எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் டூ ஏஐ. நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறது வந்து ரொம்ப கிளியர் கட்டா குடுக்கணும். தட் மீன்ஸ் கிரிஸ்டல் கிளியரா குடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்ஸ் அவுட்புட் குவாலிட்டி. இப்ப இந்த மாரிலாம் குடுக்கும் பொழுது, இப்ப ஐட்ரேட்டிவ் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு நான் சிம்பிளா குடுத்துருக்கிறேன். எனக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரல. ஸோ மறுபடியும் அத ரீமாடிஃபை பண்ணும்போது, த அவுட்புட் வில் பி பெட்டர் ஃபார் தி செகண்ட் ஐட்ரேஷன். அந்த செகண்ட் ஐட்ரேஷன்ல எனக்கு அவுட்புட் இன்னும் பெட்டரா வரும். ஸோ அப்ப அது மாரி பார்த்தீங்கன்னா, நான் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ப்ராம்ப்ட்ட வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா டியூன் பண்றேனோ, அந்த அளவுக்கு த ப்ராப்பர் அவுட்புட், இம்ப்ரூவ்ட் அவுட்புட் வந்து எனக்கு கிடைக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அப்ப ப்ராம்ப்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே கிடையாது. வாட் யூ ஆஸ்க் த ஏஐ. நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட ஒரு ஏஐ டூல் இருக்கு. அந்த ஏஐ டூல் கிட்ட நான் என்ன வந்து எதிர்பார்க்கிறேன். அத நாம ஒரு கொஸ்டினா டைப் பண்றோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றது. ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா, த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கிரேட் ப்ராம்ப்ட். அதாவது இதில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கிரேட் ப்ராம்ப்ட் வந்து என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி. ஸோ ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரோல் பேஸ்டு. அதாவது என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரோல பேஸ் பண்ணி, இப்ப நான் ஒரு டீச்சர பேஸ் பண்ணி ஒரு குயரி எடுக்க போறேன். நான் ஒரு லாயர பேஸ் பண்ணி ஒரு குயரி வந்து நான் சென்ட் பண்ணணும். ஐ ஆம் த டாக்டர். நான் வந்து டாக்டர் மாரி ஒரு குயரி வந்து கேட்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, நாம்ப ஒரு ரெஃபரன்ஸ் குடுக்குறோம். ஏஐ டூலுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் குடுத்துக்கிறோம். நான் இந்த வேலையில இருக்கிறேன். எனக்கு இந்த வேலைக்கு சம்பந்தமான சில இன்ஃபர்மேஷன குடு அப்படின்னு சொல்றேன். அதான் ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆக்ட் அஸ் எ சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட். ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன உதாரணம் இங்க குடுத்துருக்காங்க. இது கீழ நீங்க வந்து குயரீஸ் வந்து என்னங்கிறத குடுத்துக்கலாம். அடுத்தது அதே மாரி வந்து கான்டெக்ஸ்ட். கான்டெக்ஸ்ட் வந்து என்ன கான்டெக்ஸ்ட்ல, இந்த பாருங்க, வி ஆர் லான்ச்சிங் எ நியூ எக்கோ ஃப்ரெண்ட்லி வாட்டர் பாட்டில். அப்ப இதுக்கு தகுந்த மாரியான இன்ஃபர்மேஷன் குடுக்கும். டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் 3 கேட்சி சோசியல் மீடியா கேப்ஷன்ஸ்.
அது மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டாஸ்க் ஓரியன்டு. கன்ஸ்ட்ரைன் என்ன லிமிட்டேஷன்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன். ஆனால் எனக்கு கண்டென்ட் வந்து வித்தின் 3 புல்லட் பாயிண்ட் 4 புல்லட் பாயிண்ட் அந்த மாதிரி வேணும். இல்லை எனக்கு 10 லைனுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை எனக்கு 100 வேர்டுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. அதான் கீப் தம் அண்டர் 20 வேர்ட்ஸ் அண்ட் யூஸ் எமோஜிஸ். இதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரைன். ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும் பொழுது எனக்கு 20 வேர்டுக்குள்ளார இருக்கணும். ப்ளஸ் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல எமோஜிஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக த காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிரேட் ப்ராம்ப்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ், த ஷார்ட்ஸ். அதாவது இது வந்து ஜென்ரலாகவே வந்து ஷார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஷார்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. நம்ம எப்படி அதை வந்து ஷூட் பண்ணுறோம் நம்ம ப்ராம்ப்ட் மூலிமா. ஸோ அதுதான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஷார்ட்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1 ஷார்ட்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். 0 ஷார்ட்டுங்கிறது வந்து நான் ஒரு கொயரி எழுதுறேன். ஓகே, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டெல் மீ அபவுட் சென்னை. இந்த மாதிரி எனக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எதுவுமே கொடுக்கல. டெல் மீ அபவுட் சென்னை இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பற்றி சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து கேட்குற மாதிரி தான் இது. ஜஸ்ட் நான் ஒரு ப்ராம்ப்ட் மாதிரி கொடுத்துருக்குறேன். ஓகே, ஆர் இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த சென்னை அந்த மாதிரியும் கொடுக்கலாம். டெல்மிங்கிறத கூட நம்ம வந்து எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிவ் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஆர் ப்ரீஃப் அபவுட். ஓகே, கிவ் ப்ரீஃப் அபவுட் சென்னை. ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு 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 இது கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் என்ன மாதிரி வேணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கவே இல்லை. எனக்கு என்ன புல்லட் ஃபார்மில் வேணுமா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபில் வேணுமா, இல்லை ஷார்ட் பேராகிராஃப் அந்த மாதிரி வேணுமா. ஓகே, அந்த மாதிரி நான் எதுவுமே கொடுத்துக்கல. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா என்ன கொயரிஸ் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ரிலவெண்டான கண்டென்ட் என்னவோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தட் இஸ் கால்ட் 0 ஷார்ட். தட் இஸ் கால்ட் 0 ஷார்ட். ஓகே, இப்போ இதில் 1 ஷார்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 + 2 ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து 2 + 2 எனக்கு ஜென்ரலாகவே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னு வரும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 4ன்னு வரும். அப்போ இந்த 4ங்கிறது ஜென்ரலாகவே இன்டீஜர் வேல்யூ, அதாவது டெசிமல் நம்பர். இதில் ஃப்ளோட் வேல்யூ கிடையாது. அப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த ஃபார்மெட்டில் வேணும் 2 டிஜிட் ஆஃப் டெசிமல் பாயிண்ட் அந்த மாதிரி நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துட்டு நான் எனக்கு வந்து கேட்குறேன், எனக்கு அடுத்தது வந்து பர்ஃபார்ம் பண்ணு 5 + 7 அப்படிங்கிறத பர்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ எம் யூசிங் த கொஸ்டின் மார்க். ஸோ அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு 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 ஃபார்மட் ஏற்கனவே கொடுத்துட்டேன். எனக்கு அவுட்புட் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் வேணும். ஆனால் என் இன்புட் வந்து வேற. ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல என்னன்னு வரும், எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும் பொழுது எனக்கு 12.00ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஷார்ட். ஃபியூ ஷார்ட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லாஜிக் மூலிமா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2, 4, 6 ஈவன் நம்பர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி வரும் 2, 4, 6, 8 இந்த மாதிரி வருதா. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு இப்படி கொடுத்தீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, நான் ஏற்கனவே என்னோட சீக்வன்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்ன் நான் கொடுத்துட்டேன். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி கிவன். ஓகே, ஸோ அப்போ இதிலிருந்து எனக்கு அடுத்தது வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூ ஷார்ட்னா வந்து வி ஆர் ப்ரொவைடிங், அதாவது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு 3 இல்ல 4 அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 0 ஷார்ட், 1 ஷார்ட், ஃபியூ ஷார்ட் இந்த 3 ப்ராம்ப்ட் டெக்னிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு குட் ப்ராம்ப்ட், பேட் ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரைட் அபவுட் த கிளைமேட் சேஞ்ச். நல்லா பாருங்க, ஆக்சுவலாக ரைட் அபவுட் கிளைமேட் சேஞ்ச்.
ஒரு ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதுவுமே கிடையாது. சிம்பிளா கேட்குறோம். ரைட் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். எது வேணாலும் குடுக்கலாம். எனக்கு ஜெனரலா டெக்ஸ்ட் குடுக்கலாம், இமேஜ் குடுக்கலாம். ஒரு ஒரு கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறதுக்கான டெஃபினிஷன் குடுக்கலாம். ஸோ ஒரு ஒரு எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறத நான் கிறிஸ்டல் கிளியரா சொல்லல. ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குட் ப்ராம்ப்ட். குட் ப்ராம்ப்ட் பாருங்க இந்த இடத்துல அனலைஸ் த எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் ரெனியூவல் எனர்ஜி இன் தி EU. ஓகே. அண்ட் சைட்டிங் 3 ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ் அண்ட் பிரெடிக்டிங் மார்க்கெட் கிரவுத் பை 2030. ஸோ அப்ப 2030ல எனக்கு ஜென்ரலா மார்க்கெட்டிங் அதாவது எக்கனாமிக் இம்பேக்ட் வந்து அபவுட் த ரெனியூவல் எனர்ஜில எப்படி இருக்கு? அதை எனக்கு குடுங்க. அதாவது சைட்டிங் 3 ஸ்பெசிஃபிக் பாலிசிஸ். ஒரு 3 பாலிசி வந்து ரெஃபர் பண்ணி குடு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். ஓகே. ஸோ அதுதான். ஜென்ரலா வந்து குட் ப்ராம்ப்ட்ங்கிறது வந்து ப்ராப்பரான இன்டென்ட், ப்ராப்பரான கன்டெக்ஸ்ட், ப்ராப்பரான என்ன சொல்றது? த மீனிங்ஃபுல் வேர்ட், சென்டென்ஸ் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, குட் ப்ராம்ப்ட். ஓகே. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா இத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குட் ப்ராம்ப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இதுல இன்ட்ரோடக்ஷன் டு ஜெனரேட்டிவ் ஏஐல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. அதாவது கோபைலட் இருக்கு, டாலி இருக்கு. ஓகே. பிங் இமேஜ் கிரியேட்டர் இருக்கு. இது எல்லாமே நம்ம ஜெனரலா கோபைலட் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னு கேட்டீங்கன்னா, திங்கிங் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் திங்க் பண்ணி ஒண்ணு வந்து எனேபிள் பண்றதுக்காக யூஸ் பண்றேன். கோபைலட் சாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த திங்க் பண்ணி, அதுல நமக்கு வந்து ரிசர்ச் ரிலேட்டடோ, இல்ல டிராஃப்டிங் ரிலேட்டடோ வந்து எடுக்கிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன் குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி. டாலே வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப இமேஜ் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இமேஜ் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விஷுவல் என்ஜின் அதாவது ஒரு ஒரு விஷுவலா ஒரு விஷயத்த வந்து கன்வெர்ட் பண்ணி குடுக்கறதுக்காக டெக்ஸ்ட் டூ இமேஜ் அந்த மாரி சொல்லலாம். அதுக்காக இத யூஸ் பண்றாங்க. தேர் ஆர் லைக் ஃபிடெலிட்டி ஆர்ட் அந்த மாரி ஹை ஃபிடெலிட்டி இதெல்லாம் இருக்கு. ஸோ இதுல பிங் இமேஜ் கிரியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ. ஆக்சுவலா இது வந்து இப்ப டாலே வந்து ஒரு சில இடத்துல வந்து அ ஆ கேஷ் வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஓகே. பிங் இமேஜ் கிரியேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கிடையாது. ஓகே. த ஃப்ரீ வெப் பேஸ்ட் கேட்வே டூ டாலே பவர். ஜஸ்ட் டாலே தான் யூஸ் பண்றாங்க. பட் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஜெனரல் டூல்ஸ். ஆக்சுவலா இது எல்லாமே ஜெனரல் டூல்ஸு. தீஸ் டூல்ஸ் ஆர் லைக் மல்டி மாடல். மல்டி மாடல்னா ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டெக்ஸ்ட்ட பேஸ் பண்ணி ஒரு 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 மாடல் மட்டும் யூஸ் பண்றதில்ல. டெக்ஸ்ட்ட இது பண்றது, அனலைஸ் பண்றது, இமேஜ் கிரியேட் பண்றது, இமேஜ் அனலைஸ் பண்றது, அந்த மாரி மல்டி மாடல் நம்ம யூஸ் பண்றோம். அதனால தான் இது ஜெனரலா வந்து தோஸ் டூல்ஸ் ஆர் மல்டி மாடல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது எதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம்னா, பிரிட்ஜ் த கேப் பிட்வீன் ரிட்டன் ஐடியா அண்ட் விஷுவல் ரியாலிட்டி. ஓகே. நம்ப ஒரு ஒரு ரிட்டன்ல வந்து எனக்கு எனக்கு வந்து பெயிண்டிங்லாம் தெரியாது. எனக்கு பெயிண்டிங் தெரியாது. இல்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஐடியா இல்ல. நான் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் குடுத்தா எனக்கு வந்து பெயிண்டிங்கா வரணும். டெக்ஸ்ட்டா குடுக்கறத இதா கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஸோ அதுதான் வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஆ இந்த டூலோட யூஸ். பிங் இமேஜ் கிரியேட்டர், டாலியா அது டூலோட யூஸ். ஸோ இதுல ஜெனரலா வந்து பார்த்தீங்கன்னா, கோபைலட்டிவ் சாட் ஓவர்வியூ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ அசிஸ்டன்ட் பை மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் மூலியமா ஏஐ அசிஸ்டன்ட் நமக்கு கிடைக்குது. ஒர்க்கிங் யூசிங் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராம்ப்ட். அதாவது நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ்ல என்ன குடுக்குறோமோ, அத வந்து ஒர்க் பண்ற அளவுக்கு இது கேப்பபிலிட்டி இருக்கு. ஹெல்ப் அஸ் கிரியேட். லைக் இதெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளாக்ஸ வந்து கிரியேட் பண்ண, இல்ல ஆர்டிக்கிள் கிரியேட் பண்ண இது பண்றோம். ஸ்டோரி இல்ல ஸ்கிரிப்ட்ஸ் இந்த மாரி யூஸ் பண்றதுக்காக பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சம்மரைஸ் இதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாவே வந்து இங்கிலீஷ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ். ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல தான் அந்த கமாண்ட் அந்த இதெல்லாம் குடுக்குறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் லாங்குவேஜ் வந்து அந்த ப்ராம்ப்ட் குடுக்குறங்கிறது அதான். இட் இஸ் கால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். அதுதான் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன சொல்றது. ஸோ வாட் கேன் கோபைலட் சாட் டூ அந்த மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஜெனரேட் கன்டென்ட் ஓகே. அடுத்து ரீரைட் அண்ட் சம்மரைஸ் த டெக்ஸ்ட் அதுக்காக யூஸ் பண்ணலாம். சேஞ்ச் டோன் ஜென்ரலா வந்து நம்ம ஒரு 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 நார்மல் டோன் அதாவது அஃபிஷியலாவும் கிடையாது. அன்அஃபிஷியலா வந்து சில டோன்லாம் எழுதுவோம். சில இடத்துல வந்து நம்ம ரெக்வெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். ஆனா, அந்த ரெக்வெஸ்ட்டுக்கான டோனே இருக்காது ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ அப்ப சாரி. அந்த டோன வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக கோபைலட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஃபார்மல், சிம்பிள், புரொஃபஷனல் அந்த மாரி அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அ ரீரைட் அண்ட் சம்மரைஸ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது. நம்மகிட்ட ஒரு டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ மாடிஃபை பண்ணணும்.
ஓகே. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பெல்லிங் இருக்கலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீனிங்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டா இருக்கலாம். சென்டென்ஸா இருக்கலாம். ஸோ, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரீரைட்டும் பண்ணலாம். பிளஸ் சம்மரைஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். ஸோ, அதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்றாங்க. இது வந்து சேஞ்ச் டூல்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அண்ட் புரொவைட்ஸ் ஐடியா ஃபார் அவுட்லைன்ஸ். இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ம் எனக்கு ஒரு 2 நாள் டூர் போணும். ஜஸ்ட் அவுட்லைன் மட்டும் குடு. ரொம்ப டெப்த்தா குடுக்க வேண்டாம். இல்ல, நான் வந்து ஒரு சிலபஸ், ஒரு கோர்ஸ்க்கான சிலபஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்றேன். எனக்கு இன்டர்னல் தேவையில்ல. பட் அவுட்லைன் வந்து ஃபர்ஸ்ட் குடுங்க. அப்படின்னா, அதுக்கான அவுட்லைன் குடுக்கும். அசிஸ்ட் இன் லேர்னிங் அண்ட் டீச்சிங். ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, கோபைலட் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாரி, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு எம்சிக்யூ, அதாவது ஒரு 20 எம்சிக்யூஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இல்ல 100 எம்சிக்யூஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 2 மார்க் கிரியேஷன். ஜெனரலாவே வந்து 2 மார்க் கிரியேட் பண்றது, 5 மார்க், 10 மார்க் அதே மாரி கோர்ஸ் கன்டென்ட் வந்து கிரியேட் பண்றது. இதுக்கு எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கோபைலட் யூஸ் பண்ணலாம். ஸோ, இதுல உங்களுக்கு வந்து கோப்பைலட் வேர்டுல வந்து எப்படிலாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, டிராஃப்ட் வித் ஸ்பீட். நம்ப ஒரு உதாரணத்துக்கு வேர்ட் ஃபைல் ஒர்க் பண்றோம். வேர்ட் ஃபைல்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். ஃபுல்லாவே ஐ நீட் டூ டைப். ஸோ, அப்ப டைப் பண்றதுக்கு பதிலா நீங்க வந்து என்ன பண்ணலாம்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோப்பைலட்டுக்கு ப்ராப்பரான, அதாவது அந்த டூலுக்கு வந்து ப்ராப்பரான கமாண்ட் குடுக்கும் பொழுது, அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி குடுத்துரும். அதுதான் வந்து டிராஃப்ட் வித் ஸ்பீட். அடுத்து சம்மரைஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட். என்கிட்ட ஒரு 20 பேஜ் இருக்கு. இல்ல 30 பேஜ் இருக்கு. அந்த 30 பேஜ்ல இருந்து நான் சில விஷயத்த மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அத நம்ம பண்ணிக்கலாம். இல்ல சம்மரைஸ் பண்ணணும். எனக்கு வந்து கன்டென்ட் அவ்வளோ இருக்கு. ஆனா வந்து எனக்கு ஒரு பேராகிராஃபா சம்மரைஸ் பண்ணி குடுக்கணும். அப்ப நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சம்மரைஸ் அண்ட் எக்ஸ்ட்ராக்ட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரீரைட் அண்ட் ரீஃபைன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் பெர் த இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஏன் அத ரீரைட் பண்ண போறேன்? எதுக்காக ரீரைட் பண்ண போறேன்? என்னோட இன்டென்ஷன் என்ன? இல்ல கான்டெக்ஸ்ட் என்ன? அத பேஸ் பண்ணி நான் வந்து ரீரைட் இல்ல ரிஃபைன் பண்ண போறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விசுவலைசேஷன். அதாவது டேபிள் கிரியேட் பண்றது, அந்த மாரி இதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து எகைன் இப்போ ஒரு உதாரணத்துக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி எனக்கு 2 மார்க் ஃபார்மட்ல வேணும், 5 மார்க் ஃபார்மட்ல வேணும், 10 மார்க் ஃபார்மட்ல வேணும், இல்ல ரிசர்ச் ஆர்டிக்கல் ஃபார்மட்ல வேணும், இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்விடேஷன் ஃபார்மட்ல வேணும், அந்த மாரி. ஸோ, நம்ம என்ன மாதிரியான டாக்குமெண்ட் கான்டெக்ஸ்ட் குடுக்குறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி கன்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி குடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா மைக்ரோசாஃப்ட் இன் வேர்ட். ஸோ, ஜெனரலாவே வந்து ஆக்ஸலரேட்டிங் இம்பாக்ட் வித் கோபைலட் பவர் பாயிண்ட். பவர் பாயிண்ட்ல நான் எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஜெனரலாவே நான் ஸ்லைட வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் ஸ்லைட் கிரியேஷன். ஒரு ஸ்லைட கிரியேட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ணலாம். அதுல இன்டெலிஜென்ட் சம்மரைசேஷன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேஜ் இல்ல 20 பேஜ் வேர்ட் இருக்கு. அந்த 20 பேஜ் வேர்ட் ஃபைல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா வந்து சம்மரைஸ் பண்ணி ஒரு ஒரு பிபிடி வந்து கிரியேட் பண்றேன். ஸோ, அந்த டைம்ல அத நான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் அண்ட் லேஅவுட் ஆட்டோமேஷன். ஜெனரலாவே ஒரு ஒரு கன்டென்ட் இருக்கு. எனக்கு அந்த கன்டென்ட்ட வந்து ஒரு இமேஜா கொண்டு வரணும். இல்ல லேஅவுட் ஃபார்மட்ல கொண்டு வரணும். ஸோ, அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோபைலட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, அதே மாரி டைனமிக் ஆர்கனைசேஷன். ஜெனரலாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டாட்டிக்கா இல்லாம டைனமிக்கா ஆர்கனைஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பிராண்டிங் கன்சிஸ்டன்ஸ். ஸோ, எந்த மாரியான ஸ்டைல், எந்த மாரி இதெல்லாம் யூஸ் பண்றோம், அத கன்சிஸ்டன்ஸா எல்லா ஸ்டைலுக்கும் யூஸ் பண்றது அந்த மாரி. அடுத்து ஸ்பீக்கர் நோட் ஜெனரேஷன். ஸ்பீக்கர் நோட்ஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நோட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம அந்த ஸ்லைட்ல என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன், எந்த மாரியான ஒரு கான்டெக்ஸ்ட்ல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் அப்படிங்கிறத குடுக்கணும். ஸோ, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் நோட் ஜெனரேஷன். ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல ஒண்ணும் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்டிவிட்டீஸ் தான். இப்ப இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றது? கோப்பைலட்ட ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலா இத டைப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே கிரியேட் ஆயி வரும். ஓகே. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாருங்க. நானு ஜஸ்ட் இப்ப உதாரணத்துக்கு நான் கோப்பைலட் போறேன். ஸோ இந்த மாரி ஓப்பன் பண்ணிக்கங்க. கோப்பைலட் ஓப்பன் பண்ணிட்டு, இப்ப அங்க இருக்கிற என்ன ப்ராம்ப்ட் இருக்கோ, இது இது வந்து ஒரு ப்ராம்ப்ட். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, "யூ ஆர் எ கன்டென்ட் ரைட்டர்." ரோல் பேஸ்டு. இந்த இடத்துல வந்து ரோல் பேஸ்டு. இப்ப நீங்க இப்படி குடுத்துட்டாவே, நான் வந்து ஒரு கன்டென்ட் கிரியேட்டரு. அப்ப
அதை பேஸ் பண்ணி நான் வந்து ஒரு கிரியேட் பண்ண போறேன். கிரியேட் எ சிம்பிள் பிளாக் அவுட்லைன் இன் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபார் பிகினர்ஸ். ஓகே, வித் ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ். அந்த என்னென்ன தேவை அப்படிங்கிறது எல்லாமே நான் கொடுத்துட்றேன் இதில். ஓகே, என்னோட ரோல் என்ன, என்ன தேவை, என்ன இன்க்ளூட் பண்ணணும், ஹெட்டிங்ஸ் அண்ட் சப் ஹெட்டிங்ஸ் இன்க்ளூட் பண்ணணும், அதை தான் நமக்கு வந்திருக்கீங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்கிட்ட 2 அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து அதை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அக்கௌண்ட்டாக இருந்தால் அது உங்களுக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும். இங்கே பாருங்கள், பிளாக் அவுட்லைன் தான் நம்ம கேட்டிருக்கிறோம். அவுட்லைன் வந்து இன்ட்ரடக்ஷன் டு ஜென்ரேட்டிவ் ஏஐல என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துரும். இப்போ பேசிக் டெஃபினேஷன், ஹவு இட் டிஃபர் ஃப்ரம் ட்ரெடிஷனல் ஏஐ, எக்ஸாம்பிள் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ டெய்லி லைஃப், ஓகே, ஹவு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க்ஸ், இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே எனக்கு அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கு. ஓகே, இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஜென் ஏஐ எப்படி, அதாவது ஒவ்வொரு சாப்டராகவே கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து வாட் இஸ் ஜென் ஏஐ, செகண்ட் சாப்டர் வந்து ஹவு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க்ஸ் அண்ட் காமன் அப்ளிகேஷன் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஜென்ரேட்டிவ் ஏஐ, அந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே என்கிட்ட வந்து கொடுத்துரும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ எகெயின் பிளாக் இன்ட்ரடக்ஷன், ரைட் பிளாக் இன்ட்ரடக்ஷன், ஜென்ரேட்டு, இம்ப்ரூவ் அண்ட் எடிட்டு, அது எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் டிசைன் வித் ஏஐ. ஸோ ஒய் ஏஐ ஃபார் விஷுவல், ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபோட்டோஷாப் வந்து பண்ணவே தெரியாது சார். இப்போ நான் எடிட் பண்ணணும், இல்லை என்கிட்ட ஒரு இமேஜினேஷன் இருக்குது, நான் அதை பிக்சரை கொண்டு வரணும். ஸோ அந்த டூலோட ஐடியா கண்டிப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட. இப்போ இல்லைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா விஷுவல் இன்க்ரீசஸ் என்கேஜ்மெண்ட். ஸோ ஜென்ரலாகவே விஷுவலில் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அந்த கியூரியாசிட்டி, அந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்துடும். அடுத்தது வந்து பிளாக்ஸ் அண்ட் பிபிடிஸ் அண்ட் நீட் இமேஜஸ். இப்போ ஜென்ரலாக பிளாக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை பிபிடி கிரியேட் பண்ணுறீங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ப்ராப்பராக. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ கிரியேட்ஸ் விஷுவல் இன்ஸ்டன்ட்லி. ஸோ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டூல் இருக்குது இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒய் ஏஐ ஃபார் விஷுவல்ஸ். டாலி ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ், ஹை குவாலிட்டி இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அது இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்செப்ட்ஸ், என்ன மாதிரியான நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கேட்டுங்கிறது ஒரு இமேஜ், நான் வந்து ஒரு இமேஜை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அந்த இமேஜ் வந்து என்ன ஸ்டைலில் பண்ண போகிறேன், ஆயில் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ண போகிறேன். அண்ட் ஆட்ரிபியூட்ஸ், என்னதான் ஆட்ரிபியூட்ஸ் தேவை. ஓகே, வியரிங் லைக் ஸ்பெசிசூட் லைக் தட். ஓகே, இந்த மாதிரி. ஸோ என்ன மாதிரி இப்போ ட்ரெஸ் இருக்குது, கண்ணாடி இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லி இது பண்ணிக்கலாம். ஜென்ரலாக ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட், என்ன ஸ்டைலு, லைட்னிங், கம்போசிஷன், இது எல்லாமே கொடுக்கணும். அப்போ பேட் ப்ராம்ப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட். ரோபோட் மட்டும் கொடுத்தீங்கன்னா ரோபோட்டை எந்த மாதிரி வரையணும், எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான ரோபோட் தேவைப்படுது அப்படிங்கிறது நீங்கள் வந்து கொடுக்கணும். இல்லாட்டி வந்து மாடல் அதுவாக இமேஜினேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, குட்டுங்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபுல் லென்த் ஆஃப் ப்ராம்ப்ட் ப்ராப்பராக கொடுக்குறோம். அதுதான் ஸ்லீக் சில்வர் ரோபோட் ரீடிங் அண்ட் ஓல்டு பேப்பர் புக், 1950s ஆயில் பெயிண்டிங் ஸ்டைல், வார்ம் லைப்ரரி லைட்டிங், க்ளோஸ் அப் ஷாட், எல்லாமே கொடுக்குறோம் பாருங்கள். எனக்கு என்ன தேவை, எப்போயிலிருந்து நான் 1950ஸோட ஆயில் பெயிண்டிங்கோட ஸ்டைல் யூஸ் பண்ண போகிறேன், வார்ம் லைப்ரரி லைட்டிங் தேவைப்படுது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் அப் ஷாட் வந்து தேவைப்படுது, அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா டாலே யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ டாலேவில் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து கஸ்டமர் இல்லுஸ்ட்ரேஷன், ப்ராடக்ட் மேக்கப், மோக்கப்ஸு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டிங் அண்ட் லோகோஸ், ஓகே, விஷுவல் மெட்டஃபோர்ஸ் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங், இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் எல்லாமே ஒர்க் பண்ணலாம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிங்
கிரியேட்டர், இமேஜ் கிரியேட்டர். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ வெப் போர்ட்டல் வந்து ஃப்ரீயாக நம்ம அக்சஸ் பண்ண முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல டாலே டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் வித் மைக்ரோசாஃப்ட் பிங் கூட வந்து இன்டெகிரேட் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ அண்ட் ஈஸி டு யூஸ். தெர் இஸ் நோ எனி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் தெர் இஸ் நோ எனி காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்ஸ் ஆர் தேர் டு கிரியேட் எ ஃபோட்டோ அண்ட் ஜென்ரேட்ஸ் இமேஜ் யூசிங் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ஸ். நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும், ஒரு இமேஜினேஷன் டெக்ஸ்ட்டை கொடுத்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இதாக இமேஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஜென்ரலாக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் ப்ராம்ப்ட், ஓகே, பேஸ்ட் ஆன் த இமேஜ் கிரியேஷன் அண்ட் மல்டி இமேஜ் வேரியேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ சாரி, ஜஸ்ட் கிவ் மீ a second. இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் ப்ராம்ப்ட் பேஸ்ட் இமேஜ் கிரியேஷன், மல்டிபிள் இமேஜ் வேரியேஷன், அதாவது ஈஸி டவுன்லோட் ரீயூசஸ், சப்போர்ட் கிரியேட்டிவ் அண்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தீங்கன்னா போதும், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மல்டிபிள் வேரியேஷன் இமேஜ் வேரியேஷன் இருக்கா, இல்லை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடும். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இதில் ஒன்றும் கிடையாது. ஜென்ரலாக ஜென்ரேட்டிவ் ஏஐ ஒர்க் ஷாப்பை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்று வந்து சூஸ் இமேஜ், எந்த இமேஜ் நான் சூஸ் பண்ணுறேன் அதுக்கான ஒரு ப்ராம்ப்ட். என்டர் த இமேஜ் ப்ராம்ப்ட், அதாவது இமேஜ் வந்து கிரியேட் அண்ட் இமேஜ் ஸ்டூடெண்ட் அட்டெண்டிங் எ ஜென்ரேட்டிவ் ஒர்க் ஷாப் இன் மாடர்ன் கிளாஸ் ரூம், யூஸ் எ ப்ரொஃபஷனல் அண்ட் ரியலிஸ்டிக் ஸ்டைல். ஒரு ப்ரொஃபஷனலாக ரியலிஸ்டிக்காக எப்படி இருக்கும் அந்த ஸ்டைலை எனக்கு யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து இப்போ நீங்கள் இதுக்கான அவுட்புட் பார்க்கணும்னா ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் ப்ராம்ப்ட் அண்ட் கோ டு தி கோபைலட் அண்ட் ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதுங்கிறது. ஓகே, ஆனால் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் ஐ வில் ஷோ யூ லேட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உங்களுக்கான ஸ்டெப்ஸ். இந்த ப்ராம்ப்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு கிரியேட்டிவிட்டி இன் த ஏஜ். ஓகே, இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, அதில் எப்படி ஏஐ வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதான் ஏஐ என்ஹான்ஸ் த கிரியேட்டிவிட்டி ஹியூமன்ஸ் ப்ரொவைட், அதாவது ஐடியாஸு, எமோஷன்ஸு, ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். நம்ம இதை கொடுத்து அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து கிடைக்க போகுது. ஏஐ ஹேண்டல்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஒர்க். ஜென்ரலாக அது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ரிப்பீட்டட் ஒர்க்கை தான் நம்ம வந்து ஏஐ கிட்ட கொடுக்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இஸ் எ பார்ட்னர் நாட் எ ரீப்ளேஸ்மெண்ட். இது நான் ஏற்கனவே நேற்றே கூட அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏஐ வந்து ஒரு பார்ட்னர் இல்லை அசிஸ்டன்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹியூமன். ஏன்னா ஏஐ வந்து ஹியூமனை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ எகெயின் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் தி ஏஐ. ஓகே, ஏஜ் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட். ஸோ ப்ராம்ப்ட் ரைட்டிங் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கம்யூனிகேஷன். ஸோ அதை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். அடுத்தது வந்து நம்மளோட திங்கிங், நான் இதை தான் திங்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஓகே, அண்ட் கண்டென்ட் எடிட்டிங். இப்போ ஒரு கண்டென்ட் எனக்கு வந்துருச்சு, அதை எப்படி நான் எடிட் பண்ணுறேன், அடுத்தது வந்து எத்திக்கலாக நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் அதை. இவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இன் தி ஏஏஜ். ஓகே, ஸோ இவ்வளவுதான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக ப்ராம்ப்ட் எப்படி கொடுக்குறோம், எப்படி ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இதில் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக குவிஸ் தான். ஓகே, குவிஸ் வந்து பிரச்சனை இல்லை, நீங்களே அப்படியே என்ன சொல்கிறது பார்த்துக்கலாம். ஸோ குவிஸ் முடிஞ்ச உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we can wind up the session. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா stay tuned for like next webinar. அது வந்து பார்த்தீங்கன்னா unleashing copilot in excel. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எக்ஸலில் வந்து நான் கோபைலட்டெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வெபினார். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கும் ப்ளஸ் வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து கவனித்ததுக்கும் நன்றி.